ஒரு யோகியின் சுயசரித்தில் அத்தியாயம் 35வது லாகரி மகாசரின் புனித வாழ்க்கையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக தான் இருக்குது. யோவான் ஸ்நானி, அதாவது ஜான் த பெப்டிஸ்ட் டம் கூறிய இந்த சொற்களிலும் தனக்கு தீட்சை அளிக்கும்படி யோவானை கேட்டுக்கொண்டதிலும் இயேசு தனது குருவின் தெய்வீக உரிமைகளை அங்கீகரிக்கிறார். கிழக்கிந்திய கண்ணோட்டத்தில் பைபிளை பக்தி சிரத்தையுடன் படித்ததிலிருந்து என் உள்ளுணர்வு அறிந்ததிலிருந்து யோவான் ஸ்நானகன் முற்பிறவிகளில் கிறிஸ்துவின் குரு என்று எனக்கு உறுதியாயிருந்தது. பைபிளின் எண்ணற்ற பகுதிகள் யோவானும் இயேசுவும் அவர்களுடைய முற்பிறவிகளில் முறையே எலியாவையும் அவருடைய சீடன் எலிசாவுமாக இருந்திருக்காங்கன்னு குறிப்பாக சொல்றாங்க. இந்த பெயருள்ள எழுத்துக்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளதுதான். கிரேக்க மொழி பெயர்ப்பாளர்கள் இந்த பெயர்களை இலியாஸ் மற்றும் ஏலிசியஸ் என்று சொல்லியிருக்காங்க. புது ஏற்பாட்டில் இவங்க இந்த மாற்றிய வடிவத்தில் மறுபடி தோன்றாங்க. பழைய ஏற்பாட்டின் இறுதி பாகம் ஏலியா மற்றும் எலிசாவின் மறுபிறப்பை பற்றிய முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கும் பகுதி தான். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமாயுள்ள நாள் வருவதற்கு முன்னே பயங்கரமாயுள்ள நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடமிருந்து எலியா தீர்க்கதரிசியை அனுப்புறேன். இப்படி கர்த்தருக்கு முன்னே அனுப்பப்பட்ட யோவான், அதாவது எலியா, கிறிஸ்துவருக்கு கட்டியக்காரனாக சேவை செய்யும் புரிதி செய்து சிறிது காலம் முன்பே பிறந்தார். தந்தை சகர்சியாவுக்கு முன் ஒரு தேவதூதன் தோன்றி அவருக்கு பிறக்கும் மகன் யோவான் எலியா, அதாவது இலியாசை தவிர யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார். தேவதூதன் அவரை நோக்கி, சகரியாஸ், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் இஸ்ரேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடமிருந்து திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் இடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி ஜனத்தை கர்த்தருக்கு ஆயுதப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். இயேசு 2 தடவை இலியாசாவை யோவான் என்று சந்தேகமிடமில்லாமல் கண்டறிந்தார். இலியாஸ் ஏற்கனவே வந்தாகிவிட்டது. அவர்கள் அவரை அறியவில்லை. அவர் யோவான் ஞானஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீடர்கள் அப்போது அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்து மறுபடியும் கூறுகிறார், நியாய பிராமணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைதுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறாய இலியான் சிவன்தான். யோவான் தன் இலியாஸ், அவர் அபிப்பிராயம் என்னன்னா, தான் யோவான் என்ற பணிவான உருவில் பெயர் பெற்ற மகா குருவாகிய எலியாவின் வெளிப்புகளுடன் வரவில்லை என்பதுதான். அவர் தன் முந்தைய பிறவியால் தன் ஆன்மீக பொக்கிசத்தையும் தன் புகழின் சால்வையையும் தன் சீடர் எலிசாவிற்கு அளித்திருந்தார். எலிசாவும் சொன்னார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அதற்கு அவர் அரிதான காரியத்தை கேட்டார். உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும். பின்பு அவர் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்துக்கொண்டார். அவர்களது பாகங்கள் தலைகீழாக மாறின. ஏனெனில் எலிசா இயேசு தெய்வீகத்தில் பூணமடைந்து விட்டதால் எலியா யோவான் வெளியே தோற்றத்தில் குருவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து மலையின் மேல் உருமாற்றம் செய்யப்பட்ட பொழுது அவர் மோசஸுடன் கண்டது அவர் குரு இலியாசைதான். சிலுவையின் மீது அவரது முடிவான நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபாத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அங்க நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபோது, இவன் இலியாசை கூப்பிடுகிறான் என்றார்கள். இலியாஸ் இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். யோவான், இயேசு இவர்களுடைய நிலவிய கால வரையற்ற குரு சிஷ்ய பந்தம் பாபாஜி லாகரி மகாசேரிடம் நிலவியிருந்தது.
மரணமற்ற அந்த குரு மிகுந்த கருணையுடன் தன் சீடனின் இரு வாழ்க்கைக்கிடையில் இருந்த ஆழாங்கலம் காண முடியாத சூழல்களுக்கிடையே நீந்தி லாகிரி மகாசேயரின் குழந்தை மற்றும் மனித பருவத்தில் அவரது அடுத்தடுத்த முயற்சிகளை வழிகாட்டி அருளினார் என்றும் துண்டிக்கப்படாத அந்த தொடர்பை வெளிப்படையாக மீண்டும் உறுதிப்படுத்த அவருடைய சீடருக்கு 33 வயதாகும் வரை தக்க தருணம் வந்ததாக பாபாஜி சொல்லவில்லை. ராணிகேத்தில் ஏற்பட்ட சிறு சந்திப்புக்கு பிறகு தன்னலமற்ற அந்த குரு தன் அன்பு சீடனை தன் அருகில் வைத்து கொள்ளாமல் வெளியுலக தொண்டிற்காக அனுப்பி வைத்தார். என் மகனே, உனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நான் வருவேன். எந்த மனித அன்பன் இந்த மாதிரியான வாக்குறுதியின் எண்ணற்ற குறிப்புகளை நிறைவேற்ற முடியும்? 1861 காசின் எங்கோ ஒரு மூலையில பொதுவாக சமூகத்திற்கும் தெரியாமலேயே ஒரு மகத்தான ஆன்மீக மறுமலர்ச்சி தொடங்கியது. மலர்களின் நறுமணத்தை எப்படி அடக்கிவிட முடியாதோ அதே போல் லாகரி மகாசேயரும் ஒரு லட்சிய இல்லத்தாராக அமைதியான முறையில் வசித்து வந்த போதிலும் அவருடைய இயல்பான புகழை மறக்க முடியல. பாரதத்தின் ஒவ்வொரு பாகத்தில் இருந்தும் தேனீக்கள் போல பக்தர்கள் முக்தியடைந்த மகானாகிய லாகரி மகாசேயரிடம் தெய்வீக அமிர்தத்தை நாட ஆரம்பித்தாங்க. லாகரி மகாசேயர் பரவச பாபு என பிரியமாக அழைக்கும் அவருடைய அலுவலகத்தில் ஆங்கில மேலதிகாரி அவரிடம் ஓர் அதிசயமான மேம்பட்ட மாறுதலை முதலில் கண்டவர்களில் ஒருவர். ஐயா, நீங்கள் வருத்தமாக தென்படுறீங்களே, என்ன சங்கடம்? ஒரு நாள் காலை லாகரி மகாசேயர் என் எஜமானை நோக்கி அனுதாபத்துடன் விசாரித்தார். இங்கிலாந்தில் என் மனைவி மிகவும் நோயுற்று இருக்கிறாள். அந்த கவலையினால் நான் அலைக்கழிக்கப்படுகிறேன். நான் அவரை பற்றி உங்களுக்கு செய்து கொண்டு வருகிறேன். லாகரி மகாசேயர் அந்த அறையை விட்டு தனிமையான ஒரு இடத்தை நாடி கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தாங்க. அவங்க திரும்பியதும் ஆறுதலுடன் புன்சிரிப்பு சிரிச்சாங்க. உங்கள் மனைவி குணமடைந்து வருகிறார். இப்ப உங்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். எல்லாம் அறிந்த அந்த யோகி அந்த கடிதத்தின் சில பாகங்களை கூறினார். அதாவது லாகரி மகாசேயர் இங்கிலாந்தில் லாகரி மகாசேயரோட எஜமான நோக்கி அனுதாபத்துடன் விசாரித்தார், என்னையா ஆச்சு உங்களுக்குன்னு. அப்ப அந்த இங்கிலாந்து அரசர் சொல்றாங்க, என்னோட மனைவி அங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க எனக்கு தெரியல. என்னோட மனசு எல்லாமே அங்கதான் இருக்கு. சொன்னோடனே லாகரி மகாசேயர் ஒரு தனி அறையில போய் ஒரு மெடிடேஷன் செஞ்சு அங்க அவங்களோட மனைவி எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்றாங்க, உங்க மனைவி இப்ப நல்லா தான் இருக்காங்க, உங்களுக்கு கடிதம் எழுதிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. லாகரி மகாசேயர் அந்த அரசர்கிட்ட, பரவச பாபு, நீ சாதாரண மனிதரில்லை என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நீர் நினைத்த மாத்திரத்தில் காலம் இடம் அவற்றை கடக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியலையே. இந்த லாகரி மகாசேயரை பாபுன்னு சொல்லி அந்த அரசர் சொல்றாங்க. இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த கடிதம் கடைசியில வந்தது. ரொம்ப திகைப்பில்லாத அந்த மேலதிகாரி அந்த கடிதத்துல அவரது மனைவியின் குணமடைந்து வரும் நல்ல செய்தி மட்டும் இல்லாம பல வாரணங்களுக்கு முன்னாடியே அந்த பெரிய மகான் சொல்லியிருந்த அதே சொல்லுடன் இடம்பெற்றிருந்ததை கண்டார். ஏன்னா இந்த லாகரி மகாசேயர் இங்க நம்ம இந்தியாவில தான் இருந்தாங்க. அவங்க இங்கிலாந்து அரசரோட மனைவி. அது எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னு இப்ப யோசிக்கிறாங்க. சில மாதங்கள் கழிச்சுதான் அவர் இந்தியாவுக்கு வந்தார். அந்த அரசரோட மனைவி இந்தியாவுக்கு வந்தார். லாகரி மகாசேயரை பார்த்ததுமே அவங்க பயபக்தியுடன் உற்றி பார்த்தாங்க. ஐயா, ஒரு மகிமை பொருந்திய ஒளிவட்டத்தில் மத்தியில் நான் உங்கள் உருவத்தை பல மாதங்களுக்கு முன்னாவே லண்டன் நகரத்துல நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தபோது என் படுக்கைக்கு அருகில் உங்களை நான் பார்த்தேன். அந்த கணமே நான் முழுமைய குணமடைஞ்சிட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் இந்தியாவிற்கு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கடற்பயணத்தை மேற்கொள்ள முடிஞ்சதுன்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த தெய்வீக குரு ஒவ்வொரு நாளும் 1 அல்லது 2 பக்தர்களுக்கு கிரியா யோகத்தை உபதேசித்து அருளினர். இந்த ஆன்மீக கடமை அவருடைய அலுவலக பொறுப்புகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை இவைகளுடன் கூட இந்த பெரிய மகான் கல்வியில் உற்சாகமான ஆர்வம் கொண்டாங்க. அவங்க பல படிக்கும் குழுக்களை ஏற்படுத்தினார். மேலும் காசியில பெங்காலி டோலா என்ற பகுதியிலிருந்து ஒரு பெரிய உயர்நிலை பள்ளியின் வளர்ச்சியில முக்கிய பங்கு வகித்தார். அவரது கீதை சம்மேளனம்,
அதாவது கீதா அசம்பிளின்னு அழைக்கப்பட்ட வாராந்திர கூட்டங்கள்ல அந்த குரு ஆவலுடன் உண்மையை தேடும் பலருக்கு சமய நூல்களை விளக்க கூறினாங்க. இந்த மாதிரியான பலவித காரியங்கள் மூலமா லாகரி மகாசயர் ஒரு பொதுவான சவாலுக்கு பதில் கூற முனைந்தார். தன் தொழில் மற்றும் சமூக கடமைகளை செய்து முடித்த பிறகு பக்தி மயமான தியானத்திற்கு நேரம் எங்க இருக்கு? இணக்கமான நடுநிலையில செய்யப்பட்ட அந்த பெரிய இல்லற குருவின் வாழ்க்கை ஆயிரக்கணக்கான ஆடவர் பெண்டிற்கும் ரொம்ப ஊக்கமளிப்பதாக அமைந்தது. சாதாரண ஊதியம் மட்டும்தான் பெற்று சிக்கனமாகவும் ஆடம்பரம் இல்லாம எல்லோராலும் சுலபமாக அணுக முடிந்தவராயும் இருந்த அந்த மகான் இயல்பாகவும் மகிழ்ச்சியுடன் ஒரு நியதியான உலக வாழ்க்கை பாதையில சென்று கொண்டிருந்தாங்க. பரம்பொருளில் திளைத்து கொண்டிருந்தாலும் லாகரி மகாசேர் எல்லா மனிதர்களிடமும் அவர்களுடைய வித்தியாசமான தகுதிகள் எப்படி இருந்தாலும் மரியாதை செலுத்தினார். அவருடைய பக்தர்கள் அவரை வணங்கும் போது அவரும் திரும்ப அவர்களுக்கு தலை வணங்குவார். குழந்தையை போல பணிவுடன் அந்த குரு அடிக்கடி மற்றவர்களின் பாதங்களை தொடுவார். ஆனால் குருவை வணங்குவது கீழே நாட்டு புராதனமான வழக்கம்தான் என்றால் கூட அவங்க அதே போல மரியாதை தனக்கு அளிக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவரும் கிரியா உபதேச கொலையை அளிச்சது லாகரி மகாசேரின் வாழ்க்கையில தனி சிறப்பு பெற்ற ஒரு அம்சம்தான். இந்துக்கள் மட்டும் இல்லாம முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் அவரது முன்னணி சிஷ்யர்களாக அடங்குவாங்க. அத்வைதிகள் துவைதிகள் வெவ்வேறு மதங்கள் சார்ந்தவங்க இல்லைன்னா ஸ்தாபிக்கப்பட்ட எந்த மதத்தையும் சாராம இருந்தாலும் போன்ற யாரா இருந்தாலும் அந்த பொது குருவினால எந்தவித வேறுபாடு இல்லாம வரவேற்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டாங்க. நல்ல முன்னேற்றம் அடைந்த அவருடைய சீடர்களில் அப்துல் கபூர் கான் என்னும் முஸ்லீம் ஒருவர் இருந்தார். லாகரி மகாசயர் உயர்ந்த ஜாதி அல்லது பிராமண குடும்பத்தை சேர்ந்தவாய் இருந்தாலும் அவருடைய காலத்தில் நிலவியிருந்த கடுமையான ஜாதி மத மூட கோட்பாடுகளை தகர்த்தெறியும் முயற்சிகளை மிகுந்த தைரியத்துடன் மேற்கொண்டார். அந்த மகானுடைய சர்வ வியாபகமான இயற்கையின் கீழ் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் இருந்தவரும் புகலிடம் பெற்றாங்க. இறைவனருள் பெற்ற எல்லா மகான்களையும் போலவே லாகரி மகாசயரும் சமூகத்தில் விளக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், யாவருக்கும் புது நம்பிக்கையை அளிச்சாங்க. நீ யாருக்கும் சொந்தம் இல்லை, யாரும் உனக்கு சொந்தமில்லை என்பதை நினைவில் கொள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஒரு நாள் திடீரென்று விட்டுவிட வேண்டும் என்பதுதான் நினைத்துப்பார். அதனால இறைவனிடம் இப்போதே அறிமுகப்படுத்திக்கோ. இந்த மகாகுரு தன் சீடர்களுக்கு சொன்னார். தெய்வீக ஞானம் என்னும் பலூனில் தினமும் சவாரி செய்து வரப்போகின்ற மரணம் என்னும் சூக்ஷ்ம யாத்திரைக்கு உன்னை தயார் செய்துக்கோ. மாயையினால நீ உன்னை சதையும் எலும்பும் கூடிய ஒரு கட்டான உடலாக பார்க்கிற. அது ஒரு துன்ப கூட தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இடைவிடாது தியானம் செய். அதனால நீ சீக்கிரமே உன்னை எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் விடுபட்டு எல்லையற்ற சாரமாக உணர்வா. உடலின் கைதியாக இருந்து கொண்டிருப்பதை நிறுத்து. கிரியா என்னும் ரகசிய திறவுகோலின் மூலமா பரம்பொருளில் தப்பித்து கொள்ள கத்துக்கோ. அந்த மகன் தன் பல்வேறு சீடர்களையும் அவரவர்களுடைய மதத்தின் நல்ல பரம்பரை பண்பாடுகளை பின்பற்ற ஊக்குவித்தார். முக்திக்கு ஒரு நடைமுறை உபாயமாக கிரியா யோகம் தன்னுள் எல்லாவற்றையும் அடக்கியுள்ள தன்மையை உறுதி கூறி லாகரி மகாசயர் தன் சீடர்களுக்கு சூழ்நிலையையும் வளர்ப்பு முறையையும் அனுசரித்து அவர்களுடைய வாழ்க்கையை நடத்த சுதந்திரம் அளிக்கின்றார். ஒரு முஸ்லிம் தினமும் 5 தடவைகள் நமாஸ் தொழுகை செய்யணும். ஒரு இந்து தினமும் அநேக தடவைகள் தியானத்தில் அமரணும். ஒரு கிறிஸ்துவன் பைபிளை வாசிப்பதை தினமும் பல தடவைகள் மண்டிட்டு பிரார்த்தனை செய்யணும்னு அந்த மகான் சுட்டிக்காட்டினார். அந்த குரு வேகத்துடன் உணர்ந்து தன்னுடைய சீடர்களை அவருடைய இயற்கையான சுபாவத்திற்கு தக்கபடி பக்தி, கர்மனா செயல், ஞானம், வேகம் இல்லைன்னா ராஜ யோகம் மார்க்கங்கள்ல வழிகாட்டினார். சம்பிரதாய துறவு மார்க்கத்தை மேற்கொள்ள விரும்பும் பக்தர்களுக்கு நிதானமாக அனுமதி அளிக்கும் அந்த மகான் முதல்ல துறவு வாழ்க்கையுள்ள கடினமான நியமங்களை பத்தி நன்றாக சிந்திக்க சொல்லி எப்போதும் எச்சரிக்கை செய்வாங்க. அந்த மகா குரு சமய நூல்களை பற்றிய தத்துவவாதங்களை தவிர்க்க
சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. புராதன வெளிப்பாடுகளை படிக்கிறது மட்டும் இல்லாம அதை நல்ல உணர்ந்து அறிவதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்பவங்க தான் உண்மையான விவேகின்னு சொன்னார். எல்லா பிரச்சனையும் தியானத்தின் மூலம்தான் தீர்த்து கொள்ள முடியும். பிரயோஜனம் இல்லாம உத்தேசங்களை தவிர்த்து அதற்கு பதிலாக கடவுளுடன் உண்மையான ஒன்று தலை மேற்கொள்ளணும். உன் மனசுல இருந்து பிடிவாதமான சாத்திர குப்பைகளை களைத்தெறி. நேரடி அனுபவம் என்னும் தெளிந்த அறிவை பெறு. உள்ளாற்றல் வாய்ந்த வழிகாட்டுதலுக்கு உன்னை பொருத்தமாக்கி கொள். வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு குழப்பத்திற்கும் தெய்வீக குரலிடம் விடை கிடைக்கும். தொந்தரவுகளை தனக்குத்தானே வரவழைத்துக் கொள்வதில் மனிதனின் திறமை முடிவற்றதாக தோன்றினாலும் ஆதி அந்தமற்ற ஆபசகாயனின் ஆதர ஆற்றல் ஒன்றும் குறைந்தது இல்லை. அந்த குருவின் சர்வ வியாபக தன்மை அவருடைய பகவத்கீதை விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த சிஷ்யரில் ஒரு குழு முன்னால் ஒரு நாள் நிரூபிக்கப்பட்டது. எல்லாம் அதிர்வலை படைப்புகளும் உள்ள கூடஸ்த சைத்தன்யம் அல்லது கிறிஸ்துவ உணர்வு என்பதை பற்றி பொருள் கூறி விளக்க கொண்டிருந்த பொழுது லாகரி மகாசேர் திடீர்னு மூச்சு திணறிய வரை அலர்ந்தார். ஜப்பான் கடற்கரையின் அருகிலே அநேக ஆன்மாக்களின் உடல்களுடன் நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். அடுத்த நாள் அவருடைய சீடர்கள் ஜப்பான் அருகில முந்தின நாள் ஒரு கப்பல் மூழ்கி அதிலிருந்து அநேகரின் இறப்பை பற்றிய ஒரு பத்திரிகை தந்தி செய்தியை படிச்சாங்க. தொலைவில் வசித்து வந்த அநேக சீடர்களுக்கு அவருடைய சர்வ வியாபகம் தெரிந்தது. கிரியாவை பயில்பவர்களிடம் நான் என்றும் இருப்பேன் என்று அவர் தன்னருகில் இருக்க முடியாத சீடர்களுக்கு ஆறுதலாக கூறினார். என்றும் பெரியவர் உன் ஆன்மீக உணர்வுகளின் மூலமாக நான் உனக்கு பிரபஞ்ச வீட்டிற்கு வழிகாட்டுவேன். அந்த மகா குருவின் ரொம்ப உயர்ந்த சீடரான ஸ்ரீ பூபேந்திரநாத் சன்யால் சொல்லுவது 1892 அவர் இளைஞராக இருந்தபோது காசிக்கு செல்ல முடியாததால் அந்த மகானிடம் ஆன்மீக உபதேசத்திற்காக பிரார்த்தனை செய்தார். லாகரி மகாசேயர் பூபேந்திராவின் முன்னாடி கனவுல தோழி அவருக்கு தீட்சை அளித்தார். அதற்கு பிறகு அந்த இளைஞன் காசிக்கு சென்று தனக்கு தீட்சை கொடுக்க வேண்டும் என்று குருவை வேண்டினான். நான் ஏற்கனவே உனக்கு கனவில் தீட்சை கொடுத்து விட்டேன் என்று லாகரின் மகாசேயர் பதிலளித்தார். ஒரு சீடன் தன் எந்த உலக கடமைகளையாவது புறக்கணிக்கும் பொழுது அவனை அன்புடன் திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவார். ஒரு சீடனின் குறைகளை பகிங்கரமாக எடுத்து கூற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது லாகரி மகாசேயரின் சொற்கள் ரொம்ப சாந்தமாகவும் ஆறுதல் அளிக்கும் படியாகவுமே இருக்கும் என்று ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஒரு முறை என்னிடம் சொன்னார். அவர் வருத்த பாவத்துடன் தொடர்ந்தார். அவர் கூறிய சொற்களை கேட்டு எந்த சீடனும் ஓடிவிட்டதில்லை. இதை கேட்டு என்னால் சிரிக்காமல் இருக்கவும் முடியல. ஆனால் நான் என் குருவிடம் அவருடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் கூர்மையானதோ அல்லது கூர்மையற்றதோ என் காதிற்கு சங்கீதமாகவே இருந்தது என்று உண்மையாகவே உறுதியளித்தேன். இது பரமஹன்சர் யோகானந்தர் சொல்றாங்க. இப்ப லாகரி மகாசேயர் ரொம்ப கவனத்துடன் கிரியாவை சிரமமாக நான் முன்னேற்றற்ற உபதேச முறைகளை பிரித்தார். ஒரு பக்தன் முதல் படியில் தீர்மானமான ஆன்மீக முன்னேற்றம் கண்ட பிறகுதான் 3 உயர்முறைகளை அவங்க உபதேசித்தார். ஒரு நாள் ஒரு சீடன் தன் தகுதி சரியாக கணக்கிடப்படவில்லைன்னு தீர்மானித்து தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். குருதேவா, இப்ப நான் நிச்சயமா 2வது உபதேசத்திற்கு தயாராக இருக்கேன்னு அவன் சொன்னான். இந்த சமயத்துல ஒரு பணிவான சீடன் பிருந்தாபகத்தை உள்ள அனுமதிப்பதற்காக கதவு திறந்தது. அவன் காசியில் ஒரு தபால்காரன். பிருந்தா, இப்படி என் அருகில் உட்கார். அந்த மகா குரு அவனை பார்த்து அன்புடன் சிரித்தார். நீ 2வது கிரியாவிற்கு தயாரா சொல். அந்த சிறிய தபால்காரன் கெஞ்சியவாறு கை குவித்தான். குருதேவா, அவன் பணிவுடன் பேசினான். தயவு செய்து உபதேசம் எதுவும் இனிமேல் வேண்டாம். உயர்ந்த உபதேசங்களை நான் எப்படி ஜீரணிக்க முடியும்? நான் இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை கோரி வந்திருக்கிறேன். ஏன்னா உங்கள் முதல் உபதேசமே என்னை நான் கடிதங்களை பட்டுவாடா செய்ய முடியாத அளவிற்கு தெய்வீக போதையில் நிரப்பிவிட்டது. ஏற்கனவே பிருந்தா ஆன்மீக கடலில் நீந்தி கொண்டிருக்கிறான். லாகரி மகாசேயரிடமிருந்து இதே போல சொற்கள் வந்தவுடன் இன்னொரு சீடன் தன் தலையை தாழ்த்தி கொண்டான்.
கிரியா யோகத்தில் பல பிரிவுகள் இருக்குது. அதுக்கு லாகரி மகாசேர் அதிக நடைமுறை முக்கியத்துவம் பெற்றிருக்கும் 4 இன்றியமையாத படிகளை கற்று உணர்ந்திருந்தார். குருதேவரே, நான் என் கருவிகளில் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கும் ஒரு மோசமான உழைப்பாளின்னு அவன் சொன்னான். தாழ்மையுள்ள அந்த தபால்காரர் கல்வியறிவு இல்லாதவர். பின்னால் அறிஞர்கள் கூட சில சமயங்களில் சாஸ்திர விஷயங்கள் சம்பந்தமாக அவரிடம் விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் அளவிற்கு கிரியாவின் மூலம் தன் உள்நோக்கை வளர்த்து கொண்டார். பாவமோ படிப்பறிவோ இரண்டை பற்றியுமே ஒன்றும் அறியாத சிறிய பிருந்தா பண்டிதர் சமூகத்தில் புகழ் பெற்றவர் ஆனார். காசில் இருந்த எண்ணற்ற சீடர்களை தவிர இந்தியாவில் தூர பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கானவங்க லாகரி மகாசேரிடம் வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருந்தாங்க. அவர் தானே பல சந்தர்ப்பங்களில் வங்காளத்திற்கு போய் தன் சம்பந்திகள் வீட்டிற்கு விஜயம் செய்வதும் உண்டு. இதே போல அங்க இருந்தவரவங்க வங்காளம் அருளாசி பெற்று சிறு கிரியா குழுக்கள் கொண்ட தேன் கூட இருந்தது. முக்கியமாக கிருஷ்ணா நகர், விஷ்ணுபூர் என்ற 2 மாவட்டங்களுமே அநேக பக்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்களுக்கு புலப்படாத ஆன்மீக தியான சக்திகளை பாயவிட்ட வரை இருக்கிறாங்க. லாகரி மகாசேரிடம் கிரியா பெற்ற பல மகான்களில் குறிப்பிடும்படியானவர்களில் காசியின் மிகவும் பிரசித்தி பெற்ற சுவாமி பாஸ்கரானந்த சரஸ்வதி ஒருவர். தேவ்கர் என்ற இடத்தை சேர்ந்த பாலானந்த பிரம்மச்சாரி என்ற உயர்நிலை அடைந்த துறவியும் ஒருத்தங்க. கொஞ்ச காலம் லாகரி மகாசேர் காசியின் மகாராஜா ஈஸ்வரி நாராயணன் சின்ஹா பகதூர் அவர்களின் மகனுக்கு தனிப்பட்ட ஆசிரியராக பணியும் புரிந்திருந்தார். குருவின் ஆன்மீக ஆற்றலை உணர்ந்து மகாராஜாவும் அவருடைய மகனும் அவரிடம் கிரியா உபதேசத்தை நாடி பெற்றார்கள். அதே போலதான் அவரிடம் மகாராஜா ஜோதீந்திர மோகன்தாதரும் உபதேசம் பெற்றாங்க. லாகரி மகாசேரும் சீடரும் செல்வாக்கும் பெற்ற சீடர்களில் பலரும் கிரியாவட்டத்தை விளம்பரம் மூலம் பெரிதாக முயற்சி செய்தாங்க. ஆனால் குருதேவர் அதற்கு அனுமதி வழங்க மறுத்துட்டாங்க. காசி ராஜாவின் அரண்மனை மருத்துவராக இருந்த ஒரு சீடர் குருதேவரின் பெயரை காசி பாபா, காசியின் மேன்மையான ஒருவர்னு பரப்ப ஒரு திட்டமான முயற்சி எடுத்திருந்தார். அதுக்கு குருதேவர் அனுமதியும் கொடுக்கல. கிரியா மலரின் நறுமணம் இயற்கையான முறையில் பரவட்டும் என்றார். கிரியாவின் விதைகள் ஆன்மீக செழிப்புள்ள இதயங்களில் மண்ணில் உறுதியாக வேரூன்றிவிடும். அந்த உயர்ந்த மகன் பிரசங்க முறையை நவீன சாதனமாகிய ஸ்தாபனம் மூலமாகவோ இல்லை அந்த அச்சகம் மூலமாகவோ பின்பற்றவில்லையாயினும் அவருடைய செய்தியின் ஆற்றல் தங்கு தடையில்லாத வெள்ளமாக பெருகி அதன் சக்தியாலேயே மனித மனங்கள்ல கரைகளை மூழ்கடித்து விடக்கூடிய வல்லமை பெற்றிருந்தது. அவருக்கு தெரிந்தே இருந்தது. மாற்றப்பட்ட மற்றும் புனிதமடைந்த பக்தர்களின் வாழ்க்கைகளே கிரியாவின் மரணமற்ற உயிராற்றலுக்கு எளிய உத்தரவாதங்களும் கூட. 1886 அவருடைய ராணிக்கே தீட்சைக்கு பிறகு 25 வருஷம் கழிச்சு லாகரி மகாசேர் ஓய்வூதியம் பெற்ற பதவியிலிருந்து ஓய்வும் பெற்றார். பகலில் அவருக்கு கிடைக்கக்கூடியவராக இருந்ததினால அவரை நாடி வரும் சீடர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே தான் இருந்தது. அந்த மகாகுரு இப்போதெல்லாம் அமைதியான பத்மாசன நிலையில மௌனமாக அமர்ந்து அதிகாலத்தை கழிக்கலானார். அவர் சாதாரணமாக அவருடைய சிறிய அறையை விட்டு நடப்பதற்கோ வீட்டின் மற்ற பாகங்களுக்கோ கூட போறது இல்லை. அந்த குருவை தரிசிக்க அமைதியான சீடர்களின் வருகை அநேகமாக இடைவிடாது இருந்து கொண்டுதான் இருந்தது. பார்ப்பவர்கள் எல்லாம் பெரு வியப்படையும் வண்ணம் லாகரி மகாசேரின் வழக்கமான சரீர இயக்கங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தன்மைகளான மூச்சற்ற நிலை, உறக்கமில்லாமல் இருக்கிறது, நாடி மற்றும் இருதய துடிப்பு நிறுத்தம், சாந்தமான கண்களின் இமைகள் மணிக்கணக்காக இமைக்காம மேலும் ஆழ்ந்த அமைதியில் பிரகாசம் ஆகியவற்றை வெளிப்படுத்தினார். வந்தவர் எவருமே ஒரு ஆன்மீக உயர்வை அனுபவிக்காமல் போனதே இல்லை. எல்லோரும் உண்மையான ஒரு தெய்வீக மனிதரின் மௌனமான அருளாசி தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவே உணர்ந்திருந்தாங்க. இப்ப அந்த மகான் தன் சீடனாகிய பஞ்சனன் பட்டாச்சாரியாவிற்கு கல்கத்தாவில் ஆரிய சேவா நிலையம், ஆரிய மிஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற ஒரு யோக மையம் தொடங்குவதற்கு அனுமதியும் அளித்தாங்க.
அந்த சமயம் சில யோக ரீதியான மூலிகை மருந்துகளை விநியோகம் செய்வதுடன் முதன்முறையாக மலிவான விலையில் வங்காளியில் பகவத்கீதையை வெளியிட்டது. ஆரிய சேவா கீதை இந்தியிலும் வங்காளியிலும் ஆயிரக்கணக்கான வீடுகளில் செல்லும் வழிகண்டது. பண்டை கால வழக்கப்படி அந்த மகான் பல்வேறு நோய்களை குணப்படுத்த மக்களுக்கு பொதுவாக வேப்ப எண்ணெயை கொடுத்து வந்தார். ஒரு குரு சீடரை அந்த எண்ணெயை காய்ச்சி வடிகட்டும்படி கேட்டுக்கொண்டார். அந்த சீடர் அந்த கடினமான வேலையை சுலபமாக செய்து முடித்து விடுவார். வேறு யாராவது முயற்சி செய்தாங்க அவருக்கு விசித்திரமான இடைஞ்சல் ஏற்படும். எண்ணெயை காய்ச்சி வடிகட்ட தேவையான முறைகளை கையாண்ட பிறகு அந்த திரவம் முழுவதுமாக ஆவியாகி விட்டிருப்பதை காண்பாங்க. உண்மையிலே குருதேவருடைய நல்ல ஆசிதான் அதில் அவசியமாக சேர்க்க வேண்டிய பொருள். லாகரி மகாசேயரும் கையெழுத்தும் கையொப்பமும் வங்காள எழுத்தில் மேலே இந்த வரிகள் ஒரு சீடனுக்கு எழுதிய கடிதத்தில் இருக்குது. அந்த மகாகுரு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகங்களை பின்வருமாறு விளக்கிறார். யார் ஒருத்தங்க கண் இமைகள் சிமிட்டாதபடியான அமைதி நிலையை அடைகிறாங்களோ அது சாம்பவி முத்ரா நிலையை அடைந்தவங்களா ஆவாங்க. அநேக தீர்க்கதரிசிகளைப் போல லாகரி மகாசேயரும் தான் புத்தகம் எதுவுமே எழுதலை. ஆனால் அவருடைய அநேக சீடர்களுக்கு சாஸ்திரங்களை பற்றிய பலவித விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார். எனது அன்பு நண்பர் ஸ்ரீ அனந்தமோகன் லாகரி அந்த மகானின் மறைந்த பேரன் பின்வருமாறு எழுதினார். பகவத்கீதையும் மகாபாரத இதிகாசத்தின் மற்ற பாகங்களும் அநேக முடிச்சு குறிப்புகளை பெற்றிருக்கங்க. அதே போல எந்த கேள்வியும் எழுப்பவில்லைன்னா எளிதால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதுமான புராண கதையை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த முடிச்சு குறிப்புகள் விளக்கப்படாமல் விடப்பட்டாங்கன்னா பாரதம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஆராய்ச்சி செய்து தேடி மனித எல்லைக்கு மீறிய பொறுமையுடன் காப்பாற்றி வரும் அந்த விஞ்ஞானத்தை இழந்துருவாங்க. சாத்திர உருவக புதிர்களால் ரொம்ப சாமர்த்தியமாக மறைக்கப்பட்ட சமய விஞ்ஞானத்தை லாகரி மகாசேயர் அந்த உருவக கதையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. வார்த்தைகளின் வித்தைகளில் சிக்கி புரிந்து கொள்ள முடியாத இருந்த வேத கால வழிபாட்டு சூஸ்திரங்கள் அந்த மகானால முழு விஞ்ஞான முக்கியத்துடன் நிரூபிக்கப்பட்டது. தீய ஆசைகளுக்கு எதிரான மனிதன் வழக்கமாக செயலற்றனாவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் கிரியா யோகத்தின் மூலமாக மேம்பட்ட நிரந்தர பேரானதை பற்றிய ஒரு உணர்வு அவனுள்ளே எழும்போது தீயவ சக்தியை இழந்து விடுது. மேலும் மனிதன் அவற்றில் ஈடுபட எந்த நோக்கத்தையும் பார்க்கறதில்லை. இங்கு கீழ்த்தரமான தன்மை மட்டும் விடப்படும் போது மறுக்கப்படும் போதும் பரமானந்த அனுபவம் ஏற்றுக்கொள்ளப்படுறதும் ஒரே சமயத்தில் நடைபெறுது. இந்த மாதிரியான ஒரு வழி இல்லாமல் வெறும் எதிர்மறைகளை கொண்ட நீதி போதனைகள் நமக்கு உபயோகமே இல்லை. எல்லா வெளி உலக காட்சிகளின் பின்னணியும் எல்லையற்ற சக்தி பெருங்கடல் இருக்குது. உலக காரியங்களில் நமது ஆர்வம் நம்முள்ள இருக்கும் ஆன்மீக வியப்பை கொண்டு விடுது. நவீன விஞ்ஞானம் இயற்கையின் சக்திகளை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்றது தான். எல்லா பெயர்களும் உருவங்களும் இதே போல பின்னே அடங்கியுள்ள பரமாத்மாவை புரிந்து கொள்வதில் நம் தோல்வியுறுறோம். இயற்கையுடன் நமக்கு ஏற்பட்டுள்ள நெருங்கிய பரிச்சயம் அவருடைய முடிவான ரகசியங்களை அறிவதில்லை. அலட்சியத்தை ஏற்படுத்து. நமக்கு அவருடன் உள்ள உறவு நடைமுறை தொழிலை போன்றதுதான். சொல்லப்போனால் நமது நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக அவரை பலவந்தப்படுத்தும் வழிகளை கண்டுபிடித்து அவரை ஏளனம் செய்கிறோம். இயற்கையின் மூலமே இன்னும் தெரியாமல் இருக்கும்போது நம்ம அவருடைய சக்திகளை உபயோகப்படுத்துகிறோம். விஞ்ஞானத்தின் இயற்கையுடன் நமது உறவு ஒரு ஆணவ மனிதனுடன் அவருடைய வேலைக்காரனுக்குள்ள உறவை போலதான். இல்லைன்னா தத்துவார்த்தமாக சொல்ல போனா இயற்கையின் நிலை சாட்சி கூண்டில் நிற்கும் கைதியை ஒத்தாகுது. நம்ம அவளை குறுக்கு விசாரணை செய்கிறோம், சவால் விடுறோம். மறைந்துள்ள அவள் மதிப்பை அளவிட முடியாத மனித அளவு நுட்பமாக எடை போடுறாங்க. அதற்கு பதிலாக ஆன்மா ஒரு உயர்ந்த சக்தியுடன் ஒன்றுபட்டிருக்கும் போது இயற்கை ஒரு விதம் சிரமமோ சோர்வோ இல்லாமல் மனிதனின் விருப்பத்திற்கு இயல்பாகவே கீழ்ப்படுது. இயற்கையின் மீதான இந்த சுலபமான அதிகாரம் புரிந்து கொள்ள முடியாத லோகாயுத மனிதனால அற்புதம்னு அழைக்கப்படுது. லாகரி மகாசேன் வாழ்க்கை ஒரு உதாரணமாக திகழுது. யோகம் ஒரு மர்மமான பயிற்சி என்று தவறான கருத்தை மாற்றியது. இயற்பியல் விஞ்ஞானம் நடைமுறை உண்மைகளை பற்றி
பற்றியதனாலும் ஒவ்வொரு மனிதனும் கிரியாயோகத்தின் மூலமா இயற்கையுடன் தனக்குள்ள சரியான உறவை பற்றி அறியவும் தினசரி நிகழ்ச்சியோ இல்லைன்னா மர்மமோ எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஆன்மீக மதிப்பை உணர்வும் ஒரு வழியை பார்க்கலாம். ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி மர்மமாக தோன்றிய விஷயங்கள் இப்போதும் அப்படி இல்லை என்றதையும், இப்போது மர்மமாக தோன்றும் விஷயங்கள் இன்னும் 100 வருஷங்கள் கழிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும் என்பதை நம்ம கருத்தில் வைக்கணும். கிரியாயோக விஞ்ஞானம் நிரந்தரமானது. அந்த கணிதத்தை போல உண்மையானது. கூட்டல் கழிக்கிறது எளிய விதிமுறைகளைப் போல கிரியாவின் விதி என்றும் அளிக்கப்பட முடியாது. கணிதத்தின் எல்லா புத்தகங்களையும் எரித்துவிடும். தர்க்க ரீதியாக செயல்படுபவங்க அந்த உண்மைகளை என்றும் மறுபடி கண்டுபிடித்திடுவாங்க. யோகம் பற்றிய எல்லா புத்தகங்களையும் மறைத்துவிடு. அதனுடைய அடிப்படை தத்துவங்கள் தூய பக்தியும் அதனால் ஏற்படும் தூய அறிவையும் உடைய ஒரு யோகி எப்போதெல்லாம் தோன்றுகிறாரோ அப்போது மறுபடியும் வெளிப்படவே செய்யும். எப்படி பாபாஜி அவதாரங்கள்ல தலை சிறந்த மகாவதாரமாக இருக்கிறாரோ, மேலும் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஞான அவதாரம் அல்லது ஞானத்தின் அவதாரம் என்று நியாயமாக அழைக்கப்படலாமோ, அதே போலவே லாகரி மகாசயர் யோக அவதாரம் அல்லது யோகத்தின் அவதாரம் ஆவாங்க. தகுதி அளவு என்றும் பிரம்மாண்ட முறையிலும் இந்த 2 பெரிய மகான் சமூகத்தின் ஆன்மீக மட்டத்தை உயர்த்தினாங்க. அவருடைய நெருங்கிய சீடர்களில் கிறிஸ்துவ போன்ற ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும் அவருடைய சக்தியிலும் மக்களின் மத்தியில சத்தியத்தை பரவலாக பரப்புவதிலும் லாகரி மகாசேரு மனித குலத்தை காத்தவர்களுடைய வரிசையில தரம் பெற்றிருக்காங்க. ஒரு தீர்க்க தரிசியாக அவருடைய விசேஷ தன்மை என்னன்னா, ஒரு திட்டவட்டமான முறையாய கிரியாவை நடைமுறை வழியாக வலியுறுத்தி முதலா எல்லா மனிதர்களும் யோக சொந்தத்தின் கதவுகளை திறந்து விட்டாங்கன்னு. அவருடைய சொந்த வாழ்வுல அற்புதங்களை தவிர இந்த யோகாவதாரர் சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளும்படியாக பலனளிக்கும் எளிமையான விதத்துல யோகத்தின் புராதன சிக்கல்களை குறைத்ததுல எல்லா அதிசயங்களின் உச்சத்தையும் நிச்சயமாக அடைந்துட்டாங்க. அற்புதங்களை பற்றி சொல்லும் போது லாகரி மகாசேயர் அடிக்கடி சொல்லுவது, சாதாரண மக்களுக்கு தெரியாத சூக்ஷ்மமான விதிகளின் செயல்முறைகளை பகிரங்கமாக சர்ச்சைகள் செய்வதும் நன்கு சிந்திக்காம அவைகளை வெளியிடுவதும் கூடாது. இந்த பக்கங்கள்ல நான் அவருடைய எச்சரிக்கைகளை மீறுவது போல தோன்றினா அது அவர் எனக்களித்த உள்ளார்ந்த அனுமதி தான் காரணம். இருந்தாலும் பாபாஜி, லாகரி மகாசேயர், ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஆகியோரது சரித்திரங்களை எழுதுகையில் சில அதிசயமான கதைகளை நீக்கிவிடுவது உச்சித்தம்னு நான் நினைச்சேன். புரிந்து கொள்ள முடியாத தத்துவத்தை பற்றிய விளக்கமான புத்தகத்தையும் உடன் எழுதாமல் நான் அவைகளை இங்கு சேர்ந்திருக்க முடியாது. ஒரு இல்லற யோகி என்ற முறையில் லாகரி மகாசேயர் இன்றைய உலகின் தேவைகளுக்கு ஏற்ப நடைமுறை செய்தியை கொண்டு வந்தார். பண்டைய பாரதத்தின் ரொம்ப சிறந்த பொருளாதார மற்றும் சமய நிலைகள் இனி கிட்டாததான். ஆனா அந்த மகான் ஒரு யோகி திருவோட்டை ஏந்தி கொண்டு ஒரு துறவி போல அலையும்படியான புராதன லட்சியத்தை ஊக்குவிக்க இல்லை. அதற்கு பதிலாக ஒரு யோகி அவருடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை அவரே சம்பாதிப்பதன் பயன்களையும் ஏற்கனவே திண்டாடி கொண்டிருக்கும் சமூகத்திற்கு பாரமாக இருக்காம தன் வீட்டின் தனிமையில் யோக பயிற்சி செய்வதையும் அறிவுறுத்தி இருந்தார். இந்த ஆலோசனைக்கு லாகரி மகாசேயர் தன் வாழ்வின் உதாரணத்தின் மூலமே ஊக்குவிக்கும் வலுவூட்டினார். அவர் ஒரு நவீன தடைகளற்று செயல்படும் யோகிக்கு முன்மாதிரி ஆவார். அவருடைய வாழ்க்கை முறை பாபாஜியினால் திட்டமிட்டபடி உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்கும் ஆர்வமுள்ள யோகிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக வேண்டும் என்ற நோக்கில் அமைந்ததுதான். புதிய மனிதர்களுக்கு புது நம்பிக்கை, தெய்வத்துடன் ஐக்கியமாதல் தன் முயற்சியால் சாத்தியமாகும். மேலும் சமய சித்தாந்த நம்பிக்கையோ இல்ல பிரபஞ்ச சர்வாதிகாரியின் மனம் போனபடியான இச்சையையோ சார்ந்தது இல்லைன்னு அந்த யோகாவதாரர் அறை கூறினார். மனிதனின் தெய்வீக தன்மையை யார் நம்ப முடியாதவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கிரியா திறவுகோலின் உபயோகத்தினால கடைசியில தங்களிடமே முழு தெய்வீகத்தை தரிசிப்பாங்க. சாம்பவி முத்ரான 2 புருவங்கள் மத்தியில உள்ள இடத்துல பார்வையன் பார்க்கறது தான் பொருள். ஒரு யோகி மன அமைதியில ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் போது அவரது இமைகள் சிமிட்டாம அவங்க உள்ளுலகத்தில் லயத்தெடுப்பாங்க. ஒரு முத்ரா
என்பது ஒரு பொதுவாக விரல்கள் மற்றும் கைகளின் சம்பிரதாய சைகை தான். அநேக முத்திரைகள் சில நரம்புகளை பாதிப்பதன் மூலம் சாந்த நிலையை தூண்டுது. பண்டைய இந்து ஆராய்ச்சி நூல்கள் நாடிகளை ரொம்ப நுட்பமாக பாகுபடுத்தியிருக்காங்க. 72,000 நாடிகளின் ஓட்டம் நம் உடலில் செயல்படுது. மேலும் மனசுடன் அவைகள் சம்பந்தங்களையும் தெரிவிக்குது. இதே போல யோகத்திலும் வழிபாட்டிலும் உபயோகிக்கப்படும் முத்திரைகளும் விஞ்ஞானம் பூர்வமாக ஆதாரம் இருக்கு. விக்கிரகங்களை விவரிக்கும் நூல்களிலும் சம்பிரதாய பாரத நடனங்களிலும் முத்திரைகளின் விவரமான மொழியே தான் காணப்படுது. சமீப காலத்துல புதைப்பொருள் ஆராய்ச்சி இடங்களை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து தோண்டப்பட்ட கிமு 3000 சேர்ந்த அநேக முத்திரைகள் தற்கால யோக முறையில உபயோகப்படுத்தும் தியான நிலைகள் அமர்ந்திருக்கும் உருவங்களை பார்க்குறான். மேலும் அந்த காலத்துல கூட சில ஆரம்ப யோக முறைகள் தெரிந்தேதான் இருந்தது என்பதை ஊகிக்க உத்தரவாதம் அளிக்கிறாங்க. இந்தியாவில் 5000 வருடங்களாக கற்றறிந்த முறைகளின் உதவியால நியமமான அக சோதனைகள் பயிற்சி செய்யப்பட்டு வருது. காரணம் இல்லாம நாங்க முடிவுக்கு வரல. அமெரிக்கா நல்ல கற்றறிந்த சமூகத்தின் சங்கம் வாஷிங்டன் டிசி வெளியிட்ட சஞ்சையில் பேராசிரியர் டபிள்யூ நார்மன் ப்ரவுன் இருந்தாலும் இந்து சாஸ்திரங்களின் அந்த சாட்சிப்படி யோக விஞ்ஞானம் இந்தியாவில் எத்தனையோ 1000 வருடங்களாக நடைமுறையில இருந்து வருது. யார் ஒருவங்க வியப்படையும் தன்மை இல்லாதவங்களோ வழக்கமாக வியக்காமலும் இருக்கிறாங்களோ அவங்க அநேக ராஜ சங்கங்களின் தலைவர்களாக இருந்தாலும் எல்லா ஆராய்ச்சி குணங்கள் மற்றுமான சாஸ்திர நிலையங்களில் தொகுப்பாகவும் அவங்க முடிவுகளை தன் ஒரே தலைக்குள் வைத்து கொண்டிருந்தாலும் அவங்க குருட்டு கண்களின் மேல் அணிந்த ஒரு மூக்கு கண்ணாடியே ஆவாங்க. கார்லேர் ஸ்டாடர் ரிசார்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தன் சீடர் பரமஹம்ச யோகானந்தரை தெய்வீக அன்பின் அவதாரம் என சொல்லியிருக்கிறார். பரமஹம்சரின் மறைவுக்கு பிறகு அவரது முதன்மையான சீடரான ராஜரிஷி ஜெகநாதர் யோகானந்த குருக்கு பிரேமாவதாரம் அல்லது பிரேமையின் அவதாரம்னு பட்டத்தை சூட்டினார். வீடியோவை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.